மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இங்கே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்கிறார். இந்த ERV அப்படிங்கிற மொழிபெயர்ப்பில் அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த மக்கள் சொன்னதை பற்றி இயேசு கவலைப்படவில்லை. எப்படியா? அந்த மக்கள் சொன்னதை பற்றி இயேசு கவலைப்படவில்லை. அந்த ஜெப ஆலய தலைவனிடம் இயேசு பயப்பட வேண்டாம், விசுவாசத்துடன் இரு என்று கூறினார். ஹல்லேலூயா. அப்போது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள சம்பவத்தை நம்ம பார்க்கணும். 22வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜெப ஆலய தலைவர்கள் யூதர்களில் நிறைய பேர் இயேசுவை என்ன செய்ய மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. இன்றைக்கும் மேசியாவை அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்க எங்கே முட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு செவுத்தில் முட்டி மேசியா வரணும்னு கேட்டுட்ருக்காங்க. அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு இயேசுவை விசுவாசிக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. இவர் இயேசுவை விசுவாசிக்க போய் தான் என்ன செய்கிறார்னா, அவரை பார்க்குறதுக்காக போகிறாரு. அவர் ஜெப ஆலய தலைவன் யவீரு என்பவன் அவரை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து, அவர் ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே இவர் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை என்ன செஞ்சிட்டாரு, அர்ப்பணிக்கிறாரு. அவர் பாதத்தில் விழுந்து, அந்த அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ERVயில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் இயேசுவை மேலும் மேலும் பணிந்தான். அவன், என்னுடைய சின்ன மகள் செத்து கொண்டு இருக்கிறாள், தயவு செய்து அங்கு வந்து அவள் மீது உங்கள் கைகளை வைக்க வேண்டும், அதனால் அவள் குணம் பெற்று வாழ்வாள் என்றான். எப்படி பாருங்க, மேலும் மேலும் பணிந்தான். முந்தின வசனத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து. அதுக்கு அடுத்ததில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மேலும் மேலும் பணிந்து, அடுத்தும் தயவு செய்து தயவு செய்து என் வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வரணும், வந்து என் மகா மரண அவஸ்தைப்படுகிறா, அவளை நீங்கள் என்ன செய்யணும், தொட்டு குணமாக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம், வாஞ்சை. அவர் வந்து அந்த 100க்கு அதிபதி கூட சொன்னால், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, அதனால் நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இவர் போய் எங்கே கூப்பிடுறாரு,
வீட்டுக்கு வாருன்ட்டு என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என் மகளை தொட்டு குணமாக்கும். இப்படி இதுதான் ஆரம்பம். இதே இது பார்த்திங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் இருக்குது. அங்கே எப்படி இருக்குன்னா, இயேசு அதை கேட்டார். இந்த ERVயில் உள்ளதை நான் வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டார். அவர் யவீருவை நோக்கி, பயப்படாதே, விசுவாசத்துடன் இரு, உன் மகள் குணம் பெறுவாள் என்றார். இங்கே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொன்னார்ன்ட்டு மார்க்கில் இருக்குது. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, பயப்படாத, விசுவாசத்துடன் இரு, உன் மகள் குணமடைவாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, இயேசுவை 23வது வசனத்தில் கூப்பிடுறாரு. 24வது வசனத்தில் அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போது இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடக்கு. என்னென்னா, அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து இவங்க சப்ஜெக்ட் எங்கே வருது, 35வது வசனத்தில் வருது. அது வரைக்கும் வேறு காரியங்கள் என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு. இப்போ அந்த யவீரை கொடுத்து அடுத்ததாக வர்றது 35வது வசனத்தில். என்ன அப்படின்னா, ஆண்டவர் நின்று அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு அற்புதம் நடக்கு. அதெல்லாம் குறித்து என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கிற வேளையிலே அந்த அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் மகா இறந்து போயிட்டா, இனி நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாரை, போதகரை என்ன செய்யாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை எவரு உள் வாங்கிறதற்கு உள்ளவே இயேசு உடனே சொல்கிறார். எவர்கிட்ட தான் இதை சொல்கிறாங்க, ஆனால் பதில் எங்கேருந்து வருது, இயேசுட்ட இருந்து வருது. எவரு சொன்னது யார்கிட்ட, எவர்கிட்ட, உன் மகா என்ன செஞ்சிட்டா, செத்து போயிட்டா. ஆனால் பதில் கொடுக்கறது யார் கொடுக்கா, இயேசு சொல்கிறாரு. அவங்கள்ட்ட எதுவுமே பேசலை. அவங்கள்ட்ட சொன்னவங்ககிட்டையும் ஏன் இவங்களை குழப்புனீங்கன்னு கேட்கல, இவனை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்கல. அவர் எவர்கிட்ட தான் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு எனக்கு இதை வாசிக்கும்போது ஒரு கேள்வி, நீங்கள் யார் வார்த்தையை கேட்பீங்க? நீங்கள் இந்த இடத்துல யார் வார்த்தையை கேட்பீங்க? எனக்கு இந்த இதை வாசிக்கும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அவர் வெஸ்லி அவர் பாடுவார், யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு காரியத்தையாக பாடுவார். சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு
அவர் வார்த்தையால் என்று பாடியிருப்பார். எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. யார் வார்த்தையை நம்ம நம்புவோம்? உண்மையாக அந்த இடத்துல ஒரு தகப்பனா அவருடைய இருதயம் எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு பாரப்பட்டிருக்கும். மரித்து போயிட்டான்னு சொன்ன உடனேயே அந்த நிமிஷமே இவர் என்ன செஞ்சிருப்பார்? குழஞ்சிருப்பார். வந்து சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, போதகரை என்ன செய்யாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, நீ வந்துரு, இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போது யவீரு அவர் சரியாக அந்த இடத்துல செயல்பட வேண்டிய நேரம். அந்த வார்த்தையை அவர் உள்வாங்கிறதுக்கு முந்தியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாத, விசுவாசத்தோடு இரு. இப்போது மரித்து போயிட்டா வீட்டுக்கு வான்னு சொல்கிற வார்த்தையை கேட்கிறதா, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்கிற கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதா? யார் வார்த்தையை நீங்கள் நம்ப போகிறீங்க? உங்கள் சூழ்நிலை சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ப போகிறீங்களா? அல்ல இந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடிய கர்த்தரின் வார்த்தையை நீங்கள் கேட்டு நடக்க போகிறீங்களா? சிலர், ஒருத்தர் இல்லை, சிலர் இயேசுவை பின்தொடர வந்துட்டாலே சிலர் வந்துடுவாங்க. சிலர் என்ன செஞ்சிருவாங்க? வந்துடுவாங்க. வந்து ஐயோ இருந்து இருந்து நீங்கள் அங்கே போகிறீங்களா? வேண்டாம் வேண்டாம், அங்கே போகாதீங்க, அங்கே நிற்காதீங்க, வந்துருங்க. இயேசுவுக்கு பின் சென்று அற்புதத்தை எப்படியாவது வாங்கிடணுன்ட்டு தான் போயிருக்கிறாரு யவீரு. அவர் முழு மனதோடு அவரை பணிந்து கொண்டு இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறாரு. விசுவாச பாதைக்கு சோதனை வந்திருக்கு, தொந்தரவு படுத்தாத, வா வீட்டுக்கு வா, காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன் பிரச்சனை எல்லாம் மீறி போயிடுச்சு, நம்பிக்கையற்ற சூழ்நிலை உனக்கு, நீ வந்துரு. ஆனால் என் தேவன் யவீருனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார், அவர் பலப்படுத்தினார். அவன் அந்த வார்த்தையை கேட்டு திகைச்சு போகிறதற்கு முன்பதாகவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதில் யவீரு அவங்க சொன்ன வார்த்தையை கேட்கல, அவர்கள் வீட்டிற்கு வா என்று அழைத்த அந்த வார்த்தையை கேட்கல. யார் வார்த்தையை தான் கேட்டார்? கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்டார். அவர் ஒன்றுமே பேசலை, அமைதியாயிட்டார். இப்போது ஆண்டவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் அந்த 37வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஆண்டவர் சிலரை தான் கூப்பிட்டு போகிறார். ஏன்னா வந்தால் ஆளுக்கு ஒரு வார்த்தையை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தங்கள்ட்ட ஜெபிப்போம் சொன்னால் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்க சொல்லுவாங்க அதையே நம்பிக்கிட்டும் இருந்துடாதீங்க, நம்ம இங்கிட்டும் ஒன்று பார்க்கணும், அங்கிட்டும் போய் பார்க்கணும். இப்படி பேசுகிறவங்களும் எங்கே தான் வருவாங்க? கூட இருப்பாங்க. அவிசுவாசமான எண்ணம் வரும். அப்போது சில நேரங்களில் சிலரை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இங்கேயும் ஆண்டவரோட நிறைய பேர் போகிறாங்க. போனவங்களில் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யலை? கூட்டிகிட்டு போகலை. அங்கே கொஞ்சம் பேரை அனுப்பிட்டார். இப்போ ஒரு சிலரை மட்டும் தன்னோட கூட்டிகிட்டு போகிறார். அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே 38வது வசனத்தில் பாருங்கள், அங்கே ஆலய தலைவனுடைய வீட்டில் சந்தடி அழுது புலம்புறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீங்கள் என்ன இப்படி செஞ்சிட்ருக்கிறீங்க? அவள் தூங்கிட்டு தான் இருக்கிறா, எல்லாரையும் வெளியே போக சொல்கிறார். இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்குது? எல்லாருக்கும்
சிரிப்பு. ஐயோ, இந்த மனுஷன் வந்து எல்லாரையும் என்ன செஞ்சிட்ருக்காரு? வெளியே போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? தூங்குறான்னு சொல்கிறாரு. நித்திரையாக இருக்கான்னா என்ன? தூங்குறா, தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிக்க எல்லாரையும் வெளியே அனுப்பியாச்சு. இப்போது பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். என் தேவன் மிகவும் கரிசனையுள்ள தேவன். அவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல யவீருடைய மனது உடைந்து போய் விடாதபடிக்கு வார்த்தையினால் அந்த இருதயத்தை தேற்றினார். அடுத்து ஒரு திரள் கூட்டம் பின்னால் சென்று வந்துச்சு. செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு போகிறாரு. அங்கே போய் அழுகிறவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. அவரை பார்த்து சிரிக்காங்க, அவர் கண்டுக்கிடவே இல்லை. சிரிக்கிறவங்கள பார்த்து கண்டுக்கிடவே இல்லை. எந்த பதிலும் கொடுக்கல. போயிட்டார். எழுப்பி விட்டார். இப்போ சொல்கிறாரு, அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை சரீரம் அவ்வளோ பலவீனமாக இருக்கும். ஆகாரம் கொடுங்க. அவள் எந்திரிச்சு என்ன செய்யணும்? நடக்கணும். அவளுக்கு என்ன செய்யுங்க? ஆகாரம் கொடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க. எப்படி ஒரு கரிசனை பாருங்களேன். எழுப்பி விட்டுட்டு சாப்பாடு கொடுத்து கவனிங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? போகிறாரு. எனக்கு ரொம்ப இதில் டச்சிங்கான ஒரு விஷயம், யார் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய போகிறீங்க? யார் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய போகிறீங்க? இன்றைக்கி யவீரு ஸ்தானத்தில் நம்ம நிற்கிறோம். உங்கள் பிரச்சனை உங்களுக்கு முன்னால் எவ்வளோ பெருசாக இருக்கோ எனக்கு அது தெரியாது. யவீருக்கு அன்னைக்கு மகா உடம்புக்கு முடியாமல் இருந்தா அது பிரச்சனை. ஆனால் எனக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு இருக்க பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு விதமான போராட்டத்தை சந்திக்கிறோம். இப்போ உங்கள் வீட்டார் உங்கள் கூட வந்து இங்கேயும் வீட்டில் இருந்து தான் வராங்க. வந்து சிலர் வந்து பேசுகிறாங்க. பேசி வாப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால யவீரனுடைய மகள் உயிரடைந்தாள். அவர் சொன்னார், பயப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணினார். பைபிளில் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாகி அவங்க ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சர்ச்சுக்கு வந்தாலே அங்கேயா நீங்கள் போகிறீங்க, உங்களை மதம் மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, ஞானஸ்நானம்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துட கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கிறது தப்பு. அதை விட இன்னொரு கூட்டம், ஒரு தடவை ஒரு குடும்பம் ஒரு 7 பேருக்கு மேலே ஒரே குடும்பத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அந்த குடும்பத்தை ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், உங்கள் குடும்பத்தில் இருந்து 7 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, அந்த பாஸ்டருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னாங்களாம். சொன்ன வார்த்தை என்னது? 7 பேர் ஞானஸ்நானம் எடுத்ததுனால பாஸ்டருக்கு பெரிய அமௌண்ட் வந்துச்சு. இன்னொருத்தங்க நம்ம விசுவாசிகள் தான் சொன்னாங்களாம், வெள்ளை சேலை உடுத்துறதுக்கெல்லாம் தகுதி வேணும், அதனால் நீங்கள் ஒயிட் சாரீலாம் உடுத்தாதீங்க. என்னங்க
என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒவ்வொருத்தர் விசுவாசத்தையும் கெடுக்கிறதற்கு ஒவ்வொருத்தர் எழும்ப தான் செய்வாங்கங்க. நீங்கள் யார் வார்த்தையை கேட்க போகிறீங்க? யார் வார்த்தையை கேட்க போகிறீங்க? போதகரை தொந்தரவு செய்யாதே வந்துருன்னு சொல்லக்கூடிய சிலருடைய வார்த்தையை கேட்க போகிறீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? இவரால் ரட்சிக்க முடியாது, அப்படிதானே? அவங்க கருத்து என்ன? பிள்ளை செத்து போயிட்டு இவர் பின்னால் நீ போய் உனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இன்னைக்கு யார் வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க? எனக்கு ஆணித்தரமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். யார் வார்த்தையை நீ நம்ப போகிற? அதை கேளு. கர்த்தரின் வார்த்தையை நம்ப போகிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப போகிறீங்களா? அல்ல உங்களோட உள்ள சக மனிதர்களுடைய வார்த்தையை கேட்க போகிறீங்களா? உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அவர் மேலே இன்னும் நம்பிக்கையாயிருங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த தடவை நமக்கு ஆரம்பத்திலே கொடுத்த வார்த்தையும் அதுதான். பயப்படாதே, பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கும் அதே தேவன் திரும்பவும் சொல்கிறாரு, பயப்படாத. உன் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம். ரொம்ப இந்த வருஷம் ஆரம்பத்திலே நிறைய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிரச்சனை பெருசு தான். ஆனால் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். அன்றைக்கு மரித்து போன அந்த பெண்ணை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் என்ன? முடிந்ததுன்று உங்கள் வாழ்க்கை இருக்கா? உயிரடைய செய்ய என் தேவனால் கூடும். ஆனால் கூட உள்ள மனுஷங்க வார்த்தையை கேட்காதீங்க. கர்த்தர் சொன்ன வேத வாக்கியத்தின்படி விசுவாசியுங்க. அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அதன்படி செய்யுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் இருக்குது, அதிசயம் இருக்குது. எனக்கு இதை தியானிக்கும் போது 2 பேர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஒன்று சவுல். சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த 3வது வசனத்தில், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகள் ஆடுகள் ஒட்டகம் கழுத எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? கொன்று போட கடவா என்றார். ஆனால் இங்கே இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் அழித்து போடாமல் அவங்களுக்கு மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாததையும் அழித்து போட்டாங்க. ஆண்டோடைய வார்த்தை திரும்பவும் அவனுக்கு உண்டாயிட்டு. சாமுவேலுக்கு போய் கேட்டால் அவர் சொல்கிறார், சாமுவேல் சொல்கிறாரு 22வது வசனத்தில், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? அதை எல்லாத்தையும் பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 2 பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தை தானே இது, சாதாரண வார்த்தை தானே நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா உங்களை கர்த்தர் புறக்கணிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. எவரு கீழ்ப்படிந்தார்? அவர் வாழ்க்கையில் மரித்து போன மகள் உயிரடைந்தாள். இங்கே சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. சவுலுக்கு இந்த ராஜ்யபாரம் கிடைச்சதே எப்படின்னா, அவனுக்கு அந்த கழுதை தொலைஞ்சு போச்சு. அதை தேடி என்ன செஞ்சாங்க? போனவே ஞான திருஷ்டிக்காரன் எங்கே இருக்கான்னு கேட்டு சாமுவேலை போய் பார்த்தான்.
ஆனால் கடைசி என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த சவுல் அந்த 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 10:13 அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை தேடி போய் அவனுக்கு ராஜ்யபாரம் கிடச்சிச்சு. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டான், கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் என்ன செஞ்சாங்க? முதல் தரமானது, 2ஆம் தரமானது, நலமானதுன்னெலாம் பிரித்தான். அடுத்து சொல்கிறான் சாமுவேல்கிட்ட, நான் இல்லை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ட்டான். அடுத்து இங்கே அஞ்சனம் பார்க்குறவங்கள நாடக்கூடாது, அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. குறி சொல்கிறவங்கள்ட்ட போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இவன் எங்கே போய் நிற்கான்? அங்கே போய் நிற்கிறான். கர்த்தரின் வார்த்தையை மீறினான், கடைசி செத்தே போனான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை மீறாதீங்க. இதே இது இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இவர் பேதுரு இருக்கிறார். பேதுரு அவங்கெல்லாம் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு எல்லாம் இது பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடைக்கலன்னு வலையெல்லாம் அலசிட்டு இருக்காங்க. இப்போது ஆண்டவர் வந்து அந்த 4ஆவது வசனத்தில் சொல்கிறார், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அவனுக்கு சூழ்நிலை தெரியும், எந்த நேரம் மீன் பிடிக்க போனால் மீன் பிடிக்கலான்னு தெரியும், எந்த நேரம் போனால் மீன் கிடைக்காதுன்ட்டும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கூட சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் மேன்மை இருக்கிறது. இங்கே பேதுருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அனுபவம் மிக்கவங்க சொன்னாங்கன்னு அவங்க வார்த்தையை கேட்காதீங்க. என்னை ரொம்ப நேசிக்கிற சொந்தக்காரங்க சொக்காரங்க அவங்க வேணும் இவங்க வேணும், இவங்களுக்காக கர்த்தரை விட்டுறாதீங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு சோதனை அப்போ தான் வரும். இவர் கர்த்தரை விசுவாசித்து பின்னால் போய் நிற்காரு, அங்கே போய் நின்னார். ஆண்டவரும் இவர் கூட என்ன செஞ்சுட்டு தான் இருக்காரு? போயிட்டே தான் இருக்கிறாரு. போயிட்டுருக்கிற நேரத்தில் தான் அந்த ஒரு சின்ன கேப்பில் வந்து சொல்கிறாங்க, அங்கே ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே வந்து சொல்கிறாங்க, எப்பா வந்துரு. யவீரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கி உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட மற்றவங்க சொல்கிற வார்த்தையை கேட்காதீங்க. எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு, நானும் இப்படி தான் இருந்தேன், நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன் அப்படிலாம் உங்களை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கர்த்தரை உறுதியாக பின்பற்றாமல் இருந்திருப்பாங்க. அவங்க கர்த்தரை உறுதியாக பின்பற்றினா அவங்க வாழ்க்கையில் வெற்றி இருந்திருக்கும். அவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவிசுவாசமான வார்த்தையை உங்களுக்கு கொண்டுட்டு வருவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த நாளில் தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கணும். ஆண்டவரே, அன்றைக்கு யவீரு
உம்மை விசுவாசித்து உம்மை பணிந்து கொண்டு உம்மை தன்னுடைய வீட்டிற்கு வருந்தி அழைத்தாரப்பா. அந்த நேரத்தில் அவிசுவாசமான காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இருந்த போதும் உம்மை உறுதியாய் பின்பற்றினாங்கப்பா. உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். எங்கள் வாழ்க்கையில் உம்மை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் அகற்றணும் ஆண்டவரே. சவுல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் போல மற்றவங்களுக்காக என்றெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டான். ஆனால் பேதுரு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் நிறைவான பலன் கிடைத்தது போல எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த நாளில் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கையை ஆண்டவரே நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. பாதையில் இன்னும் ஜெயமாய் ஓட நீர் உதவி செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.